இப்போ தான் அந்த அறுவை சிகிச்சைலாம் முடிச்சு 2 நாள் ஆகுது. ஓ, இன்னொரு கண் அறுவை சிகிச்சை பண்ணணும். ஓ, சரி, இந்த சிறைச்சாலைக்குள்ளே நடந்த விடயங்களை பற்றி பேசணும்னு ரொம்ப வந்ததுலேருந்து எனக்கு ஒரு எண்ணம். அதை நீங்கள் எப்படி எடுத்துக்கிறீங்கன்னு தெரியல. இல்லை, அதை பேசணுண்ணே. ம், சிறைக்குள்ளே எனக்கு நடந்ததை விட ம், அதுக்கு அந்த எதிர்த்தரப்பில் சொல்லுவாங்க, ம், என் தலைவன் மம்மதன். ம், அதாவது நீங்கள் இதை புரிஞ்சுக்கணும், மன்மதனுக்கும் மம்மதனுக்கும் ஒரு வித்தியாசம் இருக்குது. ம், இப்போ நம்ம எவராவது ஒருத்தன் அப்படி இப்படிக்கிறான்னு வச்சுக்க, ஏப்பா அவன் சரியாதான் மன்மதன்பா அவன் கொடுப்பா அப்படிமா. மம்மதன்னா ம், அது அந்த செய்கையை நான் மனதார ரசிக்கிறேன், ஏற்றுக்கொள்கிறேன். திரும்ப இது வரைக்கும் ஒரு நாள் இந்த காரணத்துக்காக தான் செஞ்சோம் சொல்கிறதுக்கு ஒன்று மூஞ்சிருக்கா? அப்போது உன்னை விமர்சிக்கிறோம், ம், என்னை செருப்பால் அடிச்சு என்னை அசிங்கப்படுத்திட்டு சொந்த சகோதரனை இந்த சமூகத்தில் இருக்கிற ஒரு பெரும்பான்மை சமூகத்தில் இருக்கிற ஒரு பறையர்னு சொல்கிற ஒரு தலைவரை, என்ன ஒரு மூர்த்தியை நீ செருப்பால் அடிச்சு நீ மகளனா நீ பறையனா? அப்போ எல்லாவனும் திம்மவாள்னு சொல்கிறது கரெக்டாக தான் இல்லையா? சிறையிலே முடிக்கணுன்ற எண்ணத்தோடு தான் முடிச்சிடலான்னு பார்த்தோம். அதான் போனால் போகுதுன்னு. என்ன காரணம்? என்ன சிறையில் வச்சு நாங்கள் முடிக்கலான்னு பார்த்தோம். இன்னைக்கு டபுள் டாக்குமெண்ட் போட்டு அலையிறாங்க. என் மீது முதல்ல தாக்குதல் நடத்தணுன்ற திட்டமே அந்த குரூப் தான் முதல்ல போடுது. இப்போ திருப்பூரில் போட்டது எந்த குரூப்? அவ்வளோ பெரிய இயக்கம். அவர் நினச்சா என்ன வேணாலும் பண்ணலாம்ல, எப்படி இப்படி வரீங்க அப்படின்னா. அப்போ நான் சொன்னேன், தம்பி அவர் யாரையாவது கூப்பிடணும், நானே செய்வேன். எப்படி அவர் யாராவது கூப்பிடணும், நானே இறங்கி நிற்பேன். இன்றைக்கி இந்த வார்த்தை இப்போ சொல்கிறேன், இன்றைக்கி நைட் அவர் எங்கே படுகிறாருன்னு எனக்கு தெரியும். ராவணா பார்வையாளர்கள், தமிழ் உறவுகள் மற்றும் ராவணா நல விரும்பிகளுக்கு வணக்கம். 7 மாத இடைவெளிக்கு பிறகு முதன்முறையாக புரட்சி தமிழக கட்சியினுடைய தலைவர், சகோதரர், வழக்கறிஞர் ஏர்போர்ட் மூர்த்தி நம்முடைய இருக்கின்றார். வணக்கம் தம்பி. வணக்கம். நான் சிறைக்கு போனதிலிருந்து விடுதலை ஆகிற வரை அந்த நிகழ்வை ஞாபகப்படுத்தி கொண்டிருந்தேன். பல ஊடகங்களுக்கு மத்தியில் ராவணாவுக்கு நான் வந்து ஒரு ஸ்பெஷல் தேங்க்ஸ் சொல்லி தான் ஆகணும். அது ஒன்றும் இல்லை, அது செய்ய வேண்டிய கடமை. அது மட்டும் இல்லாமல் என்னுடைய கைதை கண்டித்த எதிர்க்கட்சி தலைவரிலிருந்து, அண்ணன் சீமானிலிருந்து, டிடிவி தினகரிலிருந்து, தமிழகத்தில் இருக்கிற ஏனைய ஆல்மோஸ்ட் எல்லா கட்சி தலைவர்களும், தமிழிசை, அண்ணாமலைஜி, நயனா நாகேந்திரன், பல பேர் போட்டால் பெரிய லிஸ்ட்டே போகும். அனைவருக்கும் என் நெஞ்சார்ந்த நன்றி. அதே போல் என்னுடைய விடுதலையை தினமும் ஒவ்வொரு நொடியும் அப்டேட் பண்ணி கொண்டிருந்த உலகத் தமிழ் உறவுகளுக்கும் என் நெஞ்சார்ந்த நன்றி. நான் வந்து முன்னாடி பல பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம், இன்னைக்கு தமிழகத்தை கடந்து எனக்கு தெரியாத ஆள் இல்லை என்ற அளவுக்கு இன்னைக்கு வந்து நிறைய புலமேர்ந்த தமிழ் உறவுகளும் இங்கே இருக்கிற தமிழ்நாட்டுக்கு வெளியில் இருக்க பல மாநிலங்களுக்கு கூட தினசரி உங்களுடைய விடுதலையில் ரொம்ப அக்கறையாக விசாரித்தபடியே இருந்தாங்க. அது நிச்சயமாக ஆகணும். அதுக்கெல்லாம் வந்து நான் வந்து என் கடைசி மூச்சு இருக்கிற வரை நான் தமிழினத்திற்காகவும் என் சமூகத்திற்காகவும் தொடர்ந்து நான் பணி செய்வது தான் நான் இதற்கு செய்கிற நன்றியாக இருக்க முடியும். ஒரு 7 மாதத்துக்கு பிறகு உங்களை சந்திக்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சி. கருப்பு கண்ணாடி போட்டிருக்கீங்க. இல்லை, அதாவது இந்த சிறைக்குள்ளே அது கொடுத்துருவாங்க, இது கொடுத்துருவாங்க. சவுக்கு சங்கர் கூட சொல்லியிருப்பார்ல, ஸ்லோ பாய்சன் கொடுப்பாங்க, அது இதுன்னு. அதை நம்பவும் முடியல, நம்பாமல் இருக்கவும் முடியல. ஏகப்பட்ட பிரச்சனையில் கண்ணும் ஒரு பிரச்சனை. ஓ, இப்போ தான் அந்த அறுவை சிகிச்சைலாம் முடிச்சு 2 நாள் ஆகுது. ஓ, இன்னொரு கண் அறுவை சிகிச்சை பண்ணணும். ஓ, சரி. சிறைச்சாலைக்குள்ளே நடந்த விடயங்களை பற்றி பேசணும்னு ரொம்ப வந்ததுலேருந்து எனக்கு ஒரு எண்ணம். அதை நீங்கள் எப்படி எடுத்துக்கிறீங்கன்னு தெரியல. இல்லை, அதை பேசணுண்ணே. சிறைக்குள்ளே எனக்கு நடந்ததை விட ஒட்டுமொத்தமாக சிறைக்குள்ளே என்ன நடக்குதுன்னு பேசணும். ஏன்னா சக சிறைவாசிகள் அப்படி தானே சொல்லணும். ஆமாம் ஆமாம் சொல்லுவாங்க, ஏன்னா எல்லாரும் வராங்கண்ணே, இங்கே இருக்கிறதெல்லாம் பார்க்குறாங்கண்ணே, பார்த்துட்டு தம்பி வெளியில் போய் இதை கண்டிப்பாக பேசி இதுக்கு ஒரு தீர்வை கண்டுபிடிச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு போவாங்கண்ணே. ஆனால் யாரும் இது மாதிரி அந்த மாதிரி பேசலைண்ணே. உங்களுக்கே தெரியும், பார்க்குறீங்க, இங்கே இருக்கிறதுலாம் நம்ம தான். இந்த மாதிரி சிறை நமக்காக கட்டி விட்ட மாதிரி இது. அட்லீஸ்ட் இதுக்காகவாது அண்ணன் பேசணுண்ணே அப்படின்னு நிறைய பேர்
சொன்னாங்க. ம். அது கண்டிப்பாக பேசி அதுக்கு ஒரு தீர்வை நோக்கி தனியாக பேசலாம் பண்ணுமோ அது தனியாக. சரி, எனக்கு தவிர்க்க முடியாத ஒரு கேள்வி. ம். 7 மாதங்களுக்கு முன்னாடி அந்த பிரச்சனை, நீங்கள் கைது நடக்கிறதுக்கான அந்த பிரச்சனை இல்லை, எனக்கு புரியவே இல்லை. அதுக்கு முதல் நாள் மாலை கூட என்கிட்ட பேசியிருந்தீங்க. முதல் நாள் மதியம் வரைக்கும் பேசிக்கிட்டு இருந்தீங்க. வழக்கு பதிவு நீங்கள் தான் புகார் கொடுத்துருந்தீங்க. எதிர்த்தரப்பு கைதுன்ற மாதிரி தான் எல்லாருமே நினச்சிக்கிட்டு இருந்தது. இரவுன்னு நினைக்கிறேன் உங்களை வந்து கைது பண்ணி கொண்டுட்டு போகிறாங்க. அந்த பிரச்சனையை பற்றி நீங்கள் எப்படி எடுத்துக்கிறீங்க, என்ன நினைக்கிறீங்க தம்பி? ஏன்னா அதாவதுண்ணே, நான் வந்து பாமக மாநாட்டில் பேசினேன்ல, அந்த மாநாட்டை வந்து ஏற்பாடு செய்தது ம.க. ஸ்டாலின் அவர்கள். அவர் வந்து அவர் மீது ஒரு கொலைவெறி தாக்குதல் நடைபெறுது. அதில் அவர் எஸ்கேப் ஆயிடுறாரு. அது சம்பந்தமாக சேலம் பாமக எம்எல்ஏ அவரும் நமக்கு பழக்கமானவர் நான் அவர் ம.க. ஸ்டாலின் அவர்களுக்கு ஃபோனை போடுறேன், ஃபோன் எடுக்கல. சரி, அதெல்லாம் என்ன நடந்தது அப்படின்னு கேட்கறதுக்காக நான் வந்து போகிறேன். ஆனால் இவங்க முன்னாடியே வந்து சிறப்பான வரவேற்பு ஏர்போர்ட் மூர்த்திக்கு இருக்கிறது அப்படின்னு இவங்க குரூப்லலாம் செய்தி போட்டுருக்காங்க. முன்கூட்டியே போட்டிருக்காங்க. அது எப்படின்னு எனக்கு தெரியல. அப்போ நான் போய் காரை விட்டு இறங்கினோடனே ஒரு 5-6 பேர் உட்காந்துருக்கிறாங்க. அதில் 2 பேர் எனக்கு தெரிஞ்சவங்க. ஒருத்தன் ரொம்ப க்ளோஸ் ஆனவன். அவன் தான் எப்படி க்ளோஸ்ன்னா, அவன் அடிக்கடி சொல்லுவான், அண்ணா என் பிள்ளை இன்னைக்கு உயிரோடு இருக்குது, காலேஜ் படிக்குதுன்னா அதுக்கு நீ தானே காரணம் அப்படிம்பான். அப்போது நாங்கள் 2 பேரும் கேஷுவலாக, அதாவது பழைய ஆட்கள் எப்படி கேலியும் கிண்டலமாக, ரொம்ப நெருக்கமாக இருக்கிறவங்க எப்படி கேலியும் கிண்டலமாக பேசிப்போம். அந்த மாதிரி ஏதாவது புதுசாக ஒரு அப்டேட் ஆகுதுன்னு வச்சிங்களேன். உங்களுக்கு அப்டேட்னா என்னன்னு தெரியும். அப்டேட் ஆகுதுன்னு வச்சுங்க, என்னப்பா இந்த மாதிரி சொல்கிறாங்க தகவல் அப்படின்னா, அதுக்கு அந்த எதிர்த்தரப்பில் இருக்கிறவங்க சொல்லுவாப்புல, ஓ என் தலைவன் மன்மதன். அதாவது நீங்கள் இதை புரிஞ்சுக்கணும், மன்மதனுக்கும் மன்மதனுக்கும் ஒரு வித்தியாசங்குது. இப்போ நம்ம எவராவது ஒருத்தன் அப்படி இப்படிக்கிறான்னு வச்சுக்க, ஏப்பா அவன் சரி அதான் மன்மதன்பா அவன் கொடுங்கப்பா அப்படிமோ. மன்மதன்னா அது அந்த செய்கையை நான் மனதார ரசிக்கிறேன், ஏற்றுக்கொள்கிறேன் அப்படின்னு சொல்கிற நபர் அவர். நான் அடிக்கடி இந்த மாதிரி பேசுவேன். என்கிட்ட நிறைய ரெக்கார்ட்லாம் இருக்குது இந்த மாதிரியான விஷயங்களை நாங்கள் பேசுனது. அப்போது இது இல்லைன்னா சார் என்னை வந்து தாக்க வராங்க. எப்போ நான் பசங்களுக்கு ஃபோன் பண்ணிட்டு தான் போகிறேன். நான் அதுக்கு கொஞ்சம் சீக்கிரமாக போயிட்டேன். என் கூட மட்டும் ஒரு தம்பி வந்து என் மேலே அடிப்படாமல் இருக்கிறதுக்காக எல்லாத்தையும் அப்படி தடுக்கிறாப்புல, ஒரு கருப்பு சட்டை. ஆமாம், அந்த வீடியோவே வந்திருந்தது, எல்லாருமே பார்த்துருந்தாங்க. என்னால் அந்த ஒரு 3-4 நிமிஷம் அந்த தள்ளுமுள் நடக்குது. என்னால் ரியாக்ட் பண்ணவே முடியல. இப்போ நம்ம ஒரு சிலரை வந்து நம்ம நட்பு ரீதியில் இருப்போம்ல, நம்ம ஒரு நன்மதிப்பை வச்சுருப்போம்ல, ஏன்னா இவங்களாடா இவனுமா சேர்ந்தாடா இந்த மாதிரி அப்படின்னே நான் டிஃபெண்ட் பண்ணினே வரேன். ஒரு கட்டத்துக்கு மேலே இவன் செருப்பு எடுக்கிறான், இன்னொருத்தனும் செருப்பு எடுக்கிறான். அப்போ தான் எனக்கு ஸ்ட்ரைக் ஆகுது, பறையன்னு சொல்லி அவனாவது சேரிக்குள்ளே வந்தால் செருப்பால் எடுத்து விரட்டுங்கள் அந்த நாய்களை அப்படின்னு மதுரையில் சொன்னது இங்கே கனெக்ட் ஆகுது. செருப்பு எடுத்து அடிச்சுட்டு அண்ணன் திருமாவளவன் வாய்க்க, அண்ணன் திருமாவளவன் வாய்க்க அப்படிங்கிறான். ஏய், அவர் வாழத்தான் செய்வார், புரியுதா? அதில் முக்கியமான ஆள் அவன். அவங்க வீட்டில் அந்த வீட்டம்மா காலில் செருப்பு இல்லாமல் மீன் வைக்கிது. அவங்க தலைவர் மண் எடுத்து செஞ்சது, அது கண் எடுத்து இந்த மண்ணில் செஞ்சேன், உதரை எடுத்து அந்த மண்ணில் செஞ்சேன் அப்படின்னு பாட்டு பாடினுக்கிறவர். இதெல்லாம் பார்க்குற போது அதால தான் நான் வந்து சரி இதுக்கு மேலே என்னன்னு சொல்லி தான் நான் ரியாக்ட் பண்ணுறேன். அப்போ ரியாக்ட் பண்ணோடனே பாட்டு ஒன்று வருது, அதை சொல்கிறீங்க நீங்கள். அதாவது தொண்டர் மீன் வைக்கிறாரு, அதே மீன் அது அப்படி நான் சொல்கிறேன், மீனம்மா மீனம்மான்னு. புரியுதா? அது பார்க்குறவங்களுக்கு தெரியும். ஏன்னா முக்தார்கிட்டே அது ஒத்துங்கின விஷயம் தானே, இதெல்லாம் கைப்புண்ணிக்கிறதுக்கு கண்ணாடி. அப்போது இந்த மாதிரி பண்ண உடனே போலீஸ் என்கிட்ட வந்து கம்ப்ளைண்ட் கேட்குறாங்க. நான் சொல்கிறேன், அது எல்லாம் தெரிஞ்ச பசங்க தானே, விடுங்க அப்படின்னு நான் சொல்கிறேன். ஒன்றும் இல்லைங்க, அவங்க வந்து ஹாஸ்பிட்டலுக்கு போயிருக்காங்க, நீங்கள் ஒரு ஃபார்மல் கம்ப்ளைண்ட் கொடுங்கன்னு. நான் விருப்பம் இல்லாமல் ஒரு கம்ப்ளைண்ட் எழுதிட்டு நான் போயிடுறேன். அப்புறம் அவங்க ஏதோ கம்ப்ளைண்ட் வாங்கியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அப்புறம் இப்போ நமக்கு தெரிஞ்ச சில அதிகாரிகள்லாம் இருப்பாங்க இல்லையா, அவங்க என்ன சொல்கிறாங்க, நான் கேட்குறேன் ஏதாவது அரெஸ்ட் ஏதாவது இருக்குமானா, இல்லைங்க அரெஸ்ட்டுக்கு உண்டான 307 போடலை, போட்டால் தானே அரெஸ்ட்டு, ஏதாவது இது ஃபார்முலாக, இது பொலிட்டிக்கல் பார்ட்டி தானே, ஒன்றும் பெருசாக ஒன்றும் இல்லை, அதால் ஒன்றும் இருக்காதுங்கன்றாங்க. நான் வீட்டில் இருக்கிறேன். அம்பேத்கர் என்ற ஒரு பெயர் கொண்ட ஆய்வாளர், அவர் மேலே ஏகப்பட்ட அலிகேஷன் இருக்கிறதெல்லாம் சொல்கிறாங்க. பட் சரி, அதை நம்ம தனியாக பார்ப்போம். ஏன்னா எல்லாருக்கும் சட்டம் ஒன்று தானே. இப்போ நான் வந்துங்க சட்டம் படிச்சிருக்கீங்க நீங்களும். நான் 4 தடவை ஜெயிலுக்கு போனால் கூட மூர்த்தி ஒரு பெரிய தலைவர்,
ஒரு காவல்துறையில் இருக்கிற ஜெயிலுக்கு போனான்னு வச்சுங்களேன், ம் அவன் அடுத்து செக்யூரிட்டி, ம் அவ்வளோதான். இல்லை நீ ரிட்டையர்ட் ஆகிட்டா கூட உன்னை ஒருத்தனை மதிக்க மாட்டான். ம் அப்படி இருக்கிறவங்க இந்த அதிகார துணியை வச்சுக்கின்னு ம் ஒரு பறையனை பிடிக்கிறதுக்கு ஒரு பறையனை அனுப்பியான். ம் இது இயல்பாக நடக்கும். ஒரு வன்னியரை எல்லா பிடிக்கிறதுக்கு அரசும் அதை செய்யும். ஒரு வன்னிய அதிகாரி அனுப்புவாங்க. ம். அதெல்லாம் என்னை வந்து ஸ்டான்லியில் அந்த அம்பேத்கர் பண்ண கொடுமையெல்லாம் நான் வந்து சொன்னேன்னா அது பெரிய எபிசோடாகவும் அது தனியாக பேசுவோம். ம் அப்போது ம் என் மீது செருப்பு வீசப்பட்ட போது தான் நான் ரியாக்ட் பண்ணுறேன். ம் நான் என்ன கேட்குறேன், உச்சநீதிமன்ற நீதிபதி கவாய் அவர்கள் மீது ம். ஒரு வழக்கறிஞர் செருப்பை ஷூவை வீசினார். வீசினவரும் ஒரு முதிர்ந்த வயதுடையவர். ம் என்ன தப்போ சரியோ ம் அந்த வழக்கறிஞர் ஒரு காரணத்தை சொல்றார். ம் நான் இன்னத்துக்காக தான் செருப்பை வீசினேன், ஷூவை வீசினேன்னு. சரி. அந்த காரணம் ஏற்புடையதல்ல. ம் இந்த மாதிரியான விஷயங்கள் அது யார் செஞ்சாலும் நம்ம கண்டிக்கணும். ஆமா. ஆனா ம். ஒரு காரணத்தை நீ சொல்ற, ம் இன்னும் வரைக்கும் ம் என் மீது நான் வந்தா செருப்பாடின்னு சொன்னதுக்கும் ம் என் மீது செருப்பு வீசப்பட்டதற்கும் ம் திருமாவளவன் இது வரைக்கும் ஒரு நாள் ம் இந்த காரணத்துக்காக தான் செஞ்சோம் சொல்றதுக்கு ஒன்று மூஞ்சி இருக்கா? ம் அப்போ உன்னை விமர்சிக்கிறோம், ம் என்னை செருப்பால் அடிச்சு என்னை அசிங்கப்படுத்திட்டு சொந்த சகோதரனை இந்த சமூகத்தில் இருக்கிற ஒரு பெரும்பான்மை சமூகத்தில் இருக்கிற ஒரு பறையர்னு சொல்ற ஒரு தலைவரை என்ன ஒரு மூர்த்தியை ம். நீ செருப்பால் அடிச்சு நீ மகளனா நீ பறையனா? அப்போ எல்லாவனும் திம்மவாள்னு சொல்றது கரெக்டாக இல்லையா? ம் நீ என்னது இப்போ நீங்க ஏங்க மருத்துவர் ஐயா இருக்காரு, ம் சின்னையா இருக்காரு, ம் வேல்முருகனை செருப்பால் அடிங்கப்பா ம் அப்படின்னு சொல்லுவாரா? ம் எது தடுக்கும்? அந்த ஏதோ ஒரே ஒண்ணு சமூகம்ன்றது தடுக்கும். ஒன்று தடுக்கும்ல. தடுக்கும். என்னை செய்த அடிக்க அந்த சொல்ற, சமூகம் என்ன மாதிரி பார்க்கும் அப்படின்றது கேள்வி வந்து. என்னை அடிக்க சொல்ற ம் சார். நான் வெளிப்படையாக சொல்கிறேண்ணே, கிட்டத்தட்ட இது வரைக்கும் ஒரு 7 முறை 8 முறை என் மீது கூலிப்படையை ஏவி இருப்பாங்க. ம் ஒரு முறை என் வீட்டுக்கே நேரடியாக ஏறிட்டானுங்க. ம் அப்புறம் இதே குழு. இந்த குழுவில் அது கூலிப்படைகள். ம் அப்போ நான் என்ன பண்ணுறேன், நான் யார் சொல்லி வருது அது? எல்லாம் இவர் தான், வேற யாரு? ம் ஏங்க அழுகுறாருல, உனக்கு பதவி தரேன், அது தரேன், இது தரேன், ஒருத்தனை செய்ய முடியலையா? ம் இப்போ எங்கள் ஊர் பக்கத்துல இருந்து ஒரு டீமை கூப்பிட்டு வர்றாரு. ம் கூப்பிட்டு வந்து செய்ய சொல்கிறாங்க. ம் அவங்க யாரோ ஒருத்தர் செய்ய போகிறேன்னு வராங்க. ம் தூரம் நின்று அதோ நிற்கிறான் பாருன்னு, ஏய் அண்ணன் ஆச்சுப்பா, அண்ணன் தானப்பா எங்கள் ஊர்லலாம் வந்து ஏக்கம் கட்டினவங்க, ம் யோ அதெல்லாம் சிக்கலாயினி அதெல்லாம் பண்ணா ம் அப்படின்னு போயிடுறாங்க. அப்போது பலரில் நான் செஞ்சிடறேன் போயிடுறேன் அப்படின்னு கூலிப்படைகளாக ட்ரை பண்ணிவிட்டு இப்போ கடைசியில் இதெல்லாம் செட் ஆகாது மாப்பிள்ள, செஞ்சிருங்க பார்த்துக்கலாம் ம் அப்படின்னு கூட இது முயற்சியாக கூட இருக்கலாம். இருக்கலாம். நான் என்ன சொல்கிறேன், நீங்கள் இப்போ கூட நீங்கள் அந்த ஒரு வீடியோ ஒன்று வைரல் ஆகிருக்கும், ம் ஒரு தீக்கா விஷயம். இல்லை, அதுதான் கேட்கணும்னு நினச்சேன். அவர் போட்டுக்கிறது இப்போ வைரல் ஆகிருக்க அதிர்ச்சியாக இருக்குது. சிறையிலே முடிக்கணுன்ற எண்ணத்தோடு தான் முடிச்சிடலான்னு பார்த்தோம். அதான் போனால் போகுதுன்னு. அது என்ன காரணம்? என்ன சிறையில் வச்சு நாங்கள் முடிக்கலான்னு பார்த்தோம். ம். சரி என்கொயரி அது இதுன்னு போக தீகா தோழர் வந்து சொல்கிறாரு. பார்த்துக்கலான்னு விட்டோம். ம் மூர்த்தியை இவனை ம் 25 வருஷத்துக்கு முன்னாடியே ம் நாங்கள் செய்யறதுக்கு இருந்தோம். ம் அப்போ மிஸ் ஆயிட்டான். ம் அப்போது டேய் 25 வருடமாக ம் இந்த பறையர் அரசியலை பேசிக்கின்னு திராவிடத்துக்கு எதிராக ம் இந்த மூர்த்தி நிற்கிறேன். ம் 25 வருஷத்துக்கு முன்னாடி யார் திராவிடத்துக்கு எதிராக பேசியிருப்பாங்க? ஒரு லிஸ்ட்டை சொல்ல முடியுமா உங்களால்? ம் ம் அப்போ நாங்கள் சாமுவேல் பறையர் ஐயா சாமுவேல் பறையர்னு ஒருத்தர் இருந்தார். ம் ஆமாம். அவங்க நாங்களாம் ஒன்றா இருந்தோம். இப்போ நாங்கள் தம்பி தேசிய அரசியல். ம் அப்போ வெறும் ராவா பேசுவோம். ம் அவர் சாமியல் ஐயாவும் ராவா பேசுவார். நாங்களாம் அப்போ ஒரு 25 வயசுனா கணக்கு திராவிடங்களா? திராவிடங்களா 50 வயசுல ம். தெருவில் நின்று சண்டை போடுறேன். ம் இப்போ 25 வயசுல எப்படி இருந்திருப்பேன்? ம் அப்போ எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு, அந்த ராயப்பேட்டை கூட்டத்தில் ம். அந்த கூட்டத்தை வந்து தாக்கணும் போகணும்னு 10-20 பேர் வந்து நிற்கிறான். ம் அப்போ நான் பேசுறேன், ஏய் உங்ககிட்ட இருக்கிற மெட்டீரியல் வேற, ம் என்கிட்ட இருக்கிற மெட்டீரியல் வேற. ம் மெட்டீரியல் பேசணும்னா கூட பேசிக்கலாம். ம் பேச்சு பேசணுமா பேசிக்கலாம். ம் இல்லை மெட்டீரியலும் பேசிக்கணுமா, ம் அதுக்கு நாங்கள் தயாராக தான் இருக்கிறோம். ம் நீங்கள் எல்லாரையும் நினைக்கிற மாதிரி இது அம்பேத்கர் இயக்கம் ம் சும்மா அப்படி ஜெய்பீமே அம்பேத்கர் அது இது சொல்லிட்டு போயிடுவாங்க ம். அப்படிலாம் நினைக்காதீங்கப்பா. ம் பறையன் தடி எடுத்தான்னா ம். ஓரிரு மாதங்கள் திங்களுக்குள் ம். சாதியை ஒழிச்சிருவான், ம். இந்த டிஸ்கிரிமினேஷன் அழிச்சிருவான்னு எங்கள் தாத்தா சொன்னார். ம் நாங்கள் அந்த வழி வந்தவங்க. ம். அதால எங்ககிட்ட இந்த வேலைலாம் இருக்கு. திராவிடத்தை பார்த்து அப்பவே இந்த கேள்வி அப்பவே ம் 25 வயசுலயே. ம் அதால ம். இதுக்கெல்லாம் நம்ம வந்து பார்த்தோம்னா வந்து ஒன்றும் பண்ண முடியாது. எனக்கு என்ன வருத்தம்னா, ம் என்னை வந்து நீங்கள் நிறைய தடவை கூலிப்படையெல்லாம் வச்சிங்க. ம். இந்த தடவை கூட ஏதாவது ஒரு கூலிப்படையை எங்கேயோ இந்த வெளியிலேருந்து கூட கூப்பிட்டாந்து ம் விட்டுருந்தீங்கன்னா கூட நான் வந்து சரி அப்படின்னு விட்டுருப்பேன். ம். இப்போ திடீர்னு இப்போ என்னை வந்து இப்போ நான் சிறையிலேருந்து வந்த பிறகு ஏகப்பட்ட பேர் என்னை பார்க்கணும்னு ஃபோன் பண்ணுறாங்க. ம்
அப்போ சிலர் வந்து வெளிப்பட நானும் பறையன் தானே, ம். நானும் இந்த ஊர் தானேன்றான்னா, ம். நானும் உன் சமூகம் தானே, நானும் உன் அண்ணன் தம்பி தானே ம். அப்படின்னு ஒருத்தன் வாஞ்சியோடு பேசுறோன்னே, சரி வாப்பான்னு என்னால் கூப்பிட்டு பார்க்க முடியல. ம். ஏய் ஒரு நாள் வரவன் வந்து அப்படி இருப்பானோ, ம். இப்படி இருப்பானோ, ம். எங்க அவனை வர வச்சு பேசுறது அப்படின்ற ஒரு எண்ணத்தை ம். சொந்த சமூகத்தின் மீது ம். ஒரு சந்தேகத்தை எனக்கு ஏற்படுத்தியிருக்குல்ல. ம். இன்னைக்கு தமிழ்நாட்டில் ஒரு 2-3 பேர் தான் நான் பறையங்கிறேன்னு பேசுறேன். ம். நான் பெருமையாக சொல்லுவேன், இன்னைக்கு வந்து பல பேர் வந்து பறையன்னு சொல்றான்னா ம். அதுல பெரும்பங்கு எம்பங்கு. ஆமா, வெளிப்படையா பேசி வெளிப்படையா அப்போதிருந்து திமுறா, ஆமாடா அப்படி தானே இருப்பான், ம். ஏய் நான் பறைய, ஆமா பறையன் தானடா அப்போ, ஏய் ம். என்ன அப்படின்னு பேசின என்னை ம். இந்த மாதிரி ஆட்களை இதை பேசக்கூடாது ம். அப்படின்னு பறையனை விட்ட எதையாவது செய்ய வைக்கணுன்ற எண்ணம் எவ்வளவு கீழ்த்தரமான எண்ணம். ம். என்ன விமர்சனம் பண்றாரு, என்ன விமர்சனம் பண்றாரு. ம். நான் இன்னைக்கு வெளிப்படையா ஒன்று சொல்றேன். ம். இப்ப சென்னை பக்கத்துல அரக்கோணம், ம். அந்த தொகுதிக்கு ஒரு வேட்பாளர் அறிமுகப்படுத்தப்படுகிறார். அந்த வேட்பாளர் பொக்கையோட போயிட்டாங்க சரி. டிவிக்கு. ம். போயிட்டு ஒரு 1/2 an hourல வந்து எல்லா வேட்பாளரும் அறிமுகப்படுத்த போறாங்க. ம். அவங்க ஒரு பாரம்பரிய குடும்பத்தை சேர்ந்தவங்க. ம். ஒரு 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடி அந்த வேட்பாளர் மாற்றப்படுகிறார். ம். இன்னொரு வேட்பாளர் அங்க சொருவப்படுகிறார். சரி, அது அவங்க கட்சி உள்கட்சி விவகாரம், அவங்க விவகாரம். அது நீங்க கொடுக்கலாங்க. ம். அவர் இல்ல அவர் சீனியருங்க, ஒரு 20 வருஷமா வந்து விடுதலை சிறுத்தைகளை உழைச்சிருக்காரு, ஜெயிலுக்கு போயிருக்காரு. ம். அவர் கொடுத்தல என்ன தப்பு கண்டுபிடிக்கிறேன் நீ கேளுங்க, அதில் நான் ஒத்துக்கிறேன். ம். ம். ஏன் ஒரு ஓலைச்சுவடி படத்துக்காக நீ வந்து ஒரு சீட்டை கொடுக்குறேன்னா ம். எவன் அப்போ மட்டும் கஷ்டப்பட்டது அது? ம். இதை நான் கேட்கக்கூடாதா? நான் நீங்க கேட்பேன். எங்க கேப்பீங்க? நீங்க எங்க கேப்பீங்க? ஏன்? அந்த கட்சி விவகாரம் அவங்க முடிவு எடுக்கிறாங்க. அவங்க யாருக்கு யார் கட்சி இது? ஆ. யார் கட்சி? எஸ்சி மக்களுக்கான கட்சி தானே. நீ வேணா சொல்லலாம், ம். நான் பறையன் இல்லையா, நான் வேற ஆளுன்னு. ம். ஆனா உன் பின்னாடி ஓடுவது ஏன் ரத்தம் இல்லை, அண்ணன் தம்பி இல்லை. ம். நீ வந்து 4 சீட்டு வாங்குவ, 4 பேர் எம்எல்ஏ விடுவ, அதில் ஒருத்தன் மட்டும்தான் பறையனா இருப்பான், ம். மிச்செல்லாம் வேற ஆளா இருப்பான். ம். நாங்கள் கேட்கக்கூடாதா? ம். சரி, எப்படி கேட்காம இருப்போம்? அந்த நோக்கத்தில் தான் நீங்க கேட்கறீங்க. அந்த நோக்கில் அதுதான் தான் நம்ம விமர்சனம் வந்து பண்றீங்க. விமர்சனமே வைக்கிறது. சரி. இப்போ 4 ஆண்டுகளில் 7,833 கோடி ரூபாயை வந்து அரசாங்கம் எங்க சப்ளான் பணத்தை திருப்பி அமைச்சிருக்கோம். இதை திருப்பி மக்கள்கிட்ட சொன்னதில் பொது ஊடகத்தில் வைக்கிறீங்க அடிக்கடி. இந்த மாதிரி இந்த திராவிட மாடல் அரசு அட்டவணை பிரிவு மக்களுக்கான ஒதுக்கப்பட்ட பெரும் தொகையை வந்து திருப்பி அனுப்பிவிட்டது, வேறு துறைக்கு பயன்படுத்தி 2 குற்றச்சாட்டு தொடர்ச்சியாக வைக்கப்பட்டதால் தான் ஏர்போர்ட் மூர்த்தி பழிவாங்கப்பட்டிருக்கலாமா அப்படின்னு கேள்வி நிச்சயமா. இருக்குதா இல்லையா? நான் கேட்கறது என்னன்னா, நீ எப்படி 7,833 கோடி ரூபாயை ம். ஸ்டாலின் அவர்கள் இங்க செலவு பண்ணாம திருப்பி அனுப்பிச்சிங்க? ம். திரும்ப நீ ஏன் கேட்கல? ம். 2020 கோடி ம். மத்திய அரசு வந்து அந்த கல்வி சம்பந்தப்பட்ட நிதியில தரலன்னு சசிகாந்த் எம்பி, ம். தனித்தொகுதி எம்பி உண்ணாவிரதம் இருக்கிறார். ம். எல்லாரும் போய் அங்க வாசிக்கிறீங்கல்ல, ஆன்னு வாயை திறந்து ம். 2020 கோடி வாங்க வேண்டிய காசு தான் அது. ம். சரி வாங்க, அது வயலேஷன் ஆஃப் கான்ட்ராக்ட்ல அவங்க தராம இருக்கிறாங்க, அதுக்கு போராடுங்க, ம். பார்லிமெண்ட்ல பேசுங்க, வாங்க. ம். ஆனா ஏன் காசு 7,833 கோடி ரூபாய் திருப்பி அனுப்பப்பட்டது, ம். வாயில என்னையா வச்சிருந்தீங்க, நான் கேட்கக்கூடாதா? நாங்கள் மட்டும்தான் கேட்கணுமா? நாங்கள் மட்டுமே, இந்த கட்சி மட்டுமே தான் கேட்கணுமா? அந்த கேள்வி இருக்குது இல்லை? வேற யாரை கேட்கணும்? ம். சரி, நான் வேற யாரை கேட்கணும்? ம். இப்ப நீ சொல்றல திமுகவை கேளுங்க. அவன் தான் செய்ய மாட்டானாங்க. ம். ஏங்க என் பிள்ளையே எனக்கு கஞ்சி ஊத்துன்னு நான் கேட்க மாட்டேன்னா, ம். பக்கத்து வீட்டு பிள்ளை எப்பா என்னப்பா நீ நல்லா தின்ற, கொஞ்சம் கொடுக்கூடாதான்னு கேட்பனா, அது எப்படி சரியா இருக்குமா? ம். எங்க பேரை வச்சுதானே உன் பிழைப்பு ஓடுது. ம். திருமாவளவன் என்பவர் ம். ஆரம்பத்துல மாணவரணி திமுகவில் இருந்தவர், ம். அப்படியே இருந்தானே இன்னைக்கு என்னன்னு ஆயிருப்பாரு? இதுதான் ஆயிருப்பார். சட்டமன்ற உறுப்பினர், நாடாளுமன்ற உறுப்பினர் ஓ, ஆயிருப்பார். திமுகவில் இருக்கிற எல்லா எஸ்சிக்களும் இன்னைக்கு வந்து சட்டமன்ற உறுப்பினர் ஆயிடுறாங்களா? ம். சொல்லுங்க. 44 பேர்ல இருக்கக்கூடிய தனி தொகுதியில் அதுலயும் இருக்காங்க. அப்ப வெறும் 44 பேர் இல்ல ஒரு 25 பேர் திமுக எம்எல்ஏன்னு வச்சுங்க, ம். வெறும் 25 பேர் தான் அங்க இருக்கிறாங்களா? ம். சொல்லுங்க. ம். அப்போ ம். என்ன மிஞ்சி மிஞ்சி பண்ண ஒரு ஒன்றிய செயலாளர் ஆயிருப்பேன். ம். இப்போ உனக்கு மற்றவங்க செய்யற வேலையை நீ அவங்களுக்கு செஞ்சு ஒரு எம்எல்ஏ ம். ஆயிருந்தா ஆயிருக்கலாம், இவ்வளவுதானே. இப்படி மீசையை முறுக்கின்னு நான் இந்த சமூகத்தின் பிரதிநிதி, நான் ஏசி தமிழர் அப்படிலாம் சொல்றதுக்கான வாய்ப்பே இல்லையே. ம். உனக்கு அந்த பார்கெனிங் கெப்பாசிட்டி எது கொடுக்குது? ம். இந்த அப்பாவி பறையன் தானே கொடுக்குறான். சரி. அப்ப நீ இவங்களுக்கு எதிராக இருக்கிற, ம். சீட்டு வாங்குற, ம். போலி பாஸ்போர்ட்ல வெளிநாடுகளுக்கு ஆட்களை கடத்துகிற ம். மாஃபியா கும்பல் தலைவனுக்கு சீட்டை தர, ம். இன்னைக்கு டபுள் டாக்குமெண்ட் போட்டு அலையிறாங்க. ம். என் மீது முதல்ல தாக்குதல் நடத்தணுன்ற திட்டமே ம். அந்த குரூப் தான் முதல்ல போடுது. ம். இப்ப திருப்பூர்ல போட்டது எந்த குரூப்? ம். இப்ப இதெல்லாம் எவன் கேட்கறது? இல்ல, உங்களுக்கு பாதுகாப்பு இருக்குதுன்னு நினைக்கிறீங்களா? வெளிப்படையாவே சொல்றேன்.
பாதுகாப்பு இருக்குது இப்போ இந்த சூழ்நிலையில் அப்படின்னு நினைக்கிறீங்களா? ஏன்னா நான் அப்பையும் உயிரை மயிராதான் நினைச்சேன், ம். இப்பயும் அப்படிதான் நினைக்கிறேன். ம். என்ன இப்போ நான் வந்து இப்போ 50 வயசு ஆகிப்போச்சு, ம். என்ன இதுக்கு மேலே இருந்து என்ன கீச்சிட்டு போகிறோம். ஆனால் அவ்வளோ சீக்கிரமாக என்னையெல்லாம் கொல்ல முடியாது, ம். அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை. ம். அன்னைக்கு நடந்துச்சு எதேச்சியா? நீங்க நினைச்சே பார்க்கலீங்களே? நினச்சி பார்க்கல. ம். ஐயோ 5 பேர் வந்து அடிச்சிட்டான், 6 பேர் வந்து அடிச்சிட்டான், இல்ல அந்த அப்படின்னு மாதிரி ஒரு பதுங்கி தாக்குதல் நிக்கலையா? எதிர்பார்த்துக்க முடியாது. நடக்கலாம்ல, நாளைக்கு நடக்கலாம். எதிர்பாராத அவர்களும் இல்லை, யாரோ ஒருத்தர் செய்யலாம். எதிர்பார்க்கணும்னு ம். என்னதான் எங்கெல்லாம் கொண்டுட்டு நீ எத்தனை வருஷம் தான் நீ உயிரோடு இருந்துருவ. ம். ஒரு தடவை ம். நாங்கள் விடுதலை சிறுத்தைகள்லேருந்து பிரிஞ்சு கட்சி ஆரம்பித்தோடனே ஒருத்தர் எனக்கு ஃபோன் பண்ணுறான். ம். ஃபோன் பண்ணி இந்த மாதிரி நாங்கள் இந்த மாதிரி ஒரு பத்திரிகை பேரை சொல்லி இந்த மாதிரி உங்களை ஒரு நேர்காணல் பண்ணேன் ம். அப்படின்னோடனே தொடர்ந்து தொல்லை பண்ணுறான். ம். நான் என்ன பண்ணேன், சரி சொல்லிட்டு சரி ஸ்பென்சருக்கு வந்துடுங்க, ம். அங்கே ஒரு டீ ஷாப் இருக்குது, ஸ்பென்சருக்கு வந்துடுங்க அப்படின்னு சொல்லிட்டு வர வச்சுட்டு, நான் இப்போ அம்பேத்குமார்னு ஒருத்தர் இருந்தார், அவங்க தம்பி இளங்கோன்னு ஒருத்தர் இருக்கான். ம். இப்போ எல்லாம் சின்ன சின்ன பசங்க தான், என்னோட ஒரு 5 வயசு கம்மியாக இருப்பான். ம். ஒரு பைக்கில் நாங்கள் 2 பேரும் நேராக ஸ்பென்சர் போயிட்டோம். ம். ஸ்பென்சர் போயிட்டு அவன் அந்த டீ ஷாப்பில் உட்காந்து காலியாக இருங்கல்ல ஸ்பென்சரில், ம். ரொம்ப நேரம் அதை கேட்டு ஐடென்டிலாம் காமிச்சாங்கிட்ட ஒரு ப்ரெஸ்ஸுன்னு ம். காமிச்சு எல்லாத்தையும் எழுதிலாம் போனால் உங்களுக்கு ஒரு ஃபோட்டோ வேணும்னா. ம். அப்போது அந்த ஸ்பென்சருக்கு எதிரில் அந்த சுமோ விற்கிற ஏதோ ஒரு மோட்டார்ஸ்னு ஒன்று இருக்கும், ம். அது பக்கத்தில் அந்த போர்ட்டபிள் ஃபோட்டோ எடுக்கிற ஆளுங்க, அங்கே போனோம், ஃபோட்டோவை எடுத்தோம். ம். எடுத்துட்டு அவனுக்கா மனசு ஊற்றிச்சா என்னன்னு தெரியல. அப்புறம் தான் நான் அதை யோசித்தேன். ம். நான் அவனுக்கு கேட்குறேன், தப்பா நினைக்காதீங்க, ம். நான் முன்ன பின்ன யாருன்னு எனக்கு தெரியல ம். என்னைய, ம். ஆனால் நான் கூப்பிட்டேன்னு உடனே ம். ஒரு 4 தடவை ஃபோன் பண்ண உடனே நீங்கள் ஒரு பைக்கில் சும்மா ஒரு சின்ன பையனை கூட்டின்னு வந்துட்டீங்க, ஓ. அவ்வளோ பெரிய இயக்கம், ம். அவர் நினச்சா என்ன வேணாலும் பண்ணலாம்ல, ம். எப்படி இப்படி வரீங்க ம். அப்படின்னா. அப்போ நான் சொன்னேன், தம்பி அவர் யாரையாவது கூப்பிடணும், ம். நானே செய்வேன். ம். எப்படி அவர் யாராவது கூப்பிடணும், ம். நானே இறங்கி நிற்பேன். ம். இன்றைக்கி இந்த வார்த்தை இப்போ சொல்கிறேன், இன்றைக்கி நைட் அவர் எங்கே படுக்கிறாருன்னு எனக்கு தெரியும். ம். விடிய காலில் போய் கதவு தட்டிங்க வான்னா, இருப்பா பேசிக்கலாம்ப்பா, ம். என்னப்பா இருப்பா அப்படின்னு உட்கார, வண்டியில் உட்காரு ம். அப்படின்னா உட்காருவார். ம். நாங்கள் என்ன வேலை விடுதலை சிறுத்தைகளை செஞ்சோம், ம். என்ன செய்வோன்னு அவருக்கு தெரியும். ம். அதெல்லாம் அவ்வளவு கீழ்த்தரமா அவர் முடிவெடுத்தாருன்னா அது சிக்கலாக போயிடும்னு அவருக்கு தெரியும்பா ம். அப்படின்னு நான் வந்து அவர் மேலே ஒரு மரியாதை ஆரம்பத்தில் வைத்திருந்தேன், தொடக்கத்தில். தொடக்கத்தில். ஆனால் அது அப்படி இல்லைன்னு பல சந்தர்ப்பங்களில் ம். அவரே நிரூபிச்சிட்டார். ம். இப்போ என்னன்னா, என்ன இப்போ திருமாவளவன் வந்து 4 எம்எல்ஏ வாங்குறாரு, 5 எம்எல்ஏ வாங்குறாரு, அவரை தள்ளி விட்டு நம்ம ஒரு 4 5 எம்எல்ஏ வாங்கணும் ம். அப்படின்னா உன்ன மாதிரி என்னெல்லாம் துரோகம் செய்ய முடியாது சமூகத்துக்கு. ம். அதெல்லாம் நாங்களாம் அந்த மாதிரிலாம் வரதுக்கான வாய்ப்பு இல்லை. ம். சரி, அப்படியே ஏதாவது ஒரு காலத்தில் ஏதாவது ஒரு இயற்கை உருவாச்சுன்னா அது அப்போ பார்ப்போம். அதான் அதற்காக நாங்கள் துரோகத்தை செஞ்சு ம். மற்றவனை பலி கொடுத்து அதில் ஏறி வந்து நிற்க மாட்டோம். இவங்களுக்கு என்னன்னா, ம். இப்போ செல்வாக்கு கொஞ்சம் குறையிற மாதிரி இருக்குண்ணே. ம். என்ன பண்ணணும், ம். எங்கேயாவது ஒரு வீர வணக்கத்தை போட்டாகணும். ம். ஆமாம், ம். போட்டு ஐயோ வீர வணக்கம் ம். அப்படின்னு சொல்லணும். எப்போல்லாம் தன்னுடைய செல்வாக்கு வந்து குறைகிறதோ ம். அப்போது ம். வந்து வீர வணக்கம் போடுறது அவரோட வழக்கம். எனக்கு கூட நிறைய பேர் சிறையில் கேட்டாங்க, ம். என்னண்ணே எல்லாம் ஒரே ஆளுங்க போகிறீங்க வரீங்க, ம். வந்து உங்களையா வந்து கொல்றதுக்கு இந்த மாதிரிலாம் பண்ணுறது எப்படி சரியா கேட்டாங்க. கேட்டாங்க. ஓ. நிறைய பேர் இப்படி காட்டுவான். ம். அப்போ நான் சொன்னேன், அதாவதுங்க, ம். சிலர் வந்து உங்கள் அம்மா மேலே சத்தியம் போடு, உன் புள்ள மேலே சத்தியம் போடு ம். அப்படின்னா போட மாட்டான். சத்தியம் பலிக்குதோ ம். ஆனால் புள்ளன்னும் போது சரி நம்ம வாரிசு ம். வேணாம் அப்படின்பா. அது நம்புறானோ இல்லையோ, அது அடுத்த இதையே கொள்ளுதுங்க இதுங்க. ம். 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 பேர் சொல்கிற அந்த இதே வந்து போடுறவங்க ஊராமட்ட ஆளை இன்னொருத்த ஆளை போடுறதுல என்ன ஆகுது, அதெல்லாம் ஒன்றும் இல்லை. நம்ம தான் பாதுகாத்துக்கணும் நம்மளை அப்படின்றப்ப. நம்ம வண்டி உடனே இதுக்கு ஹெல்மெட் போடுறோம், நம்ம தலை தானே, இருந்தாலும் ஒரு சேஃப்டி தானே. அந்த மாதிரி தான் தம்பி, இதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, பார்த்துக்கலாம். இதுக்கு அதாவதுங்க இன்னொரு சம்பவத்தை சொல்கிறேன். ஒரு காலத்தில் ஐயா இளைய பெருமாள் வந்து ஒரு கூட்டம் போட்டார் கடலூரில். அப்போது செருப்பு மாலை போடணுன்னு இங்கேருந்து ஒரு டீமை தயார் பண்ணி அந்த கடலூர் கூட்டத்துக்கு போனாங்க. யார் போகிறாங்க? நெய்வேலி பக்கத்தில். இல்லை, யார், எந்த கட்சி? எல்லாம் இந்த கட்சி தான், நாங்கள் இருந்த கட்சி தான் அது. ஓ. அதுக்கப்புறம் அந்த கடைசி பெரியவராவது இளைய பெருமாள் மிக பெரும் ஒரு ஆளுமை, அவருக்கு செருப்பு மாலை போடுறது அவர் ஏதோ விமர்சனம் பண்ணிட்டார் இவர் அப்படின்னு. அதனால் அது மாதிரி
எல்லா தலைவர்களையும் ஓரங்கட்டி வந்தவர் தான் நீ. ம். அண்ணன் மூர்த்தி அண்ணன் இல்லைன்னா நீ என்ன ஆயிருப்ப? ம். அதால இல்லை, இப்போ நாங்கள் சிறையிலேயே வச்சு உங்களை முடிச்சிருப்போம்னு சொல்லிட்டு பகிரங்கமாக வீடியோ போடுற அளவுக்கு வந்திருக்குது. என்ன நினைக்கிறீங்க? ஆனால் முடிக்கலண்டா. இப்போ நான் என்ன இப்போ ரஜினியா வந்து எம்ஜிஆரா? ம். நான் எப்பயுமே ஏக்க படிச்சவனோட டக்குன்னு ஒன்று எப்படி சுற்றி ஏக்க படிச்சவனு சுட போதா? ம். ஆ ம். மஞ்சள் சோறு தானே முக்கியம். வாங்க ம். வாங்கன்னு தான் சொல்கிறேன். ஏன்னா இப்படிலாம் பயந்துலாம் இருக்க வாழ்க்கையில் இருக்கவே முடியாதுண்ணே. ம். பயந்துலாம் இருக்கவே இப்படிலாம் எல்லாத்தையும் அப்புறம் என் வீட்டு கக்கூசில் நான் ஒன்றுக்கு போகிறது கூட பயப்படணும். ஐயோ அந்த ரூமில் லைட் இல்லையா, எப்படா போகிறது, எவனா வந்து பூந்து தானே பண்ணுறதுன்னு. அதெல்லாம் அப்படிலாம் பயப்பட முடியாதுண்ணே. அப்படி உங்களுக்கு போடுறன்ற எண்ணமா போடுங்க. ஏன்னா நான் ஏன் சொல்கிறேன்னா, நான் 2 முறை டிஜிபி கிட்ட புகார் கொடுத்துருக்கேன். சிடி ஆதாரம் இந்த மாதிரி கான்வர்சேஷனோட புகார் கொடுக்குறேன். இப்போ கடைசியாக போய் புகார் கொடுத்ததுக்கு இப்போ நீங்கள் திண்டுக்கல் ஒட்டஞ்சத்திரமா திண்டுக்கல். ஆமாம், ஒட்டஞ்சத்திரம் அங்கே தான். அங்கே திருமாரஞ்சி வந்து ஒரு மீட்டிங் போட்டார். அப்போ 10-20 வண்டிங்கள்லாம் அவங்க போகிறாங்க. அவங்க வண்டியில் நிறுத்தி ஏர்போர்ட் மூர்த்தி உள்ளகிறானா அப்படின்னு தேடுறாங்க. சப்போஸ் அங்கே ஒரு கலவரம் நடந்ததுன்னு வச்சுங்க, ஏய் நீ எல்லாம் தண்ணியை போட்டுக்கிற, அவங்க திம்முன்னுக்குறாங்க. அப்போ இந்த கலவரத்தை ஏற்கனவே ஏற்படுத்தணும். சமீபத்தில் நடந்தது. இப்போ நீங்கள் வெளியில் வந்த பிறகு இல்லை, அதுக்கு முன்னாடி, அதாவது மதுரைக்கு அப்புறம் கைது பண்ணுறதுக்கு முன்னாடி, மதுரை நிகழ்ச்சிக்கு பிறகு. அப்போ நான் இருக்கிற ஹோட்டல் ரூம்லேயே போலீஸ் வந்து ஒரு 100-100 போலீஸ் போட்டு என்னை வெளியே விடக்கூடாது, போனால் கலவரம் வரும். ஏன்னா அதாவது ஒரு 10-50 பேர் நின்று ரோட்டில் நின்று மறிச்சிங்கன்னா ஏர்போர்ட் மூர்த்தி எப்படி கூட்டத்தில் ஏறிடுவான் அப்படின்னா அவனை தடுக்கணுமா, நீ என்ன தடுக்கணுமா? அவங்கள தான் தடுக்கணும். அப்போ நான் டிஜிபி போய் பார்த்து இந்த ஆதாரத்தெல்லாம் கொடுக்குறேன். அப்போ காவல்துறை நம்மகிட்ட என்ன சொல்லுது, கொஞ்சம் நிலைமை கொஞ்சம் ஒரு மாதிரியாக தான் இருக்கு, கொஞ்சம் கவனமாக இருங்க, பத்திரமா இருங்க. அதுக்காக போலீஸு சரி நான் பத்திரமா இருக்கணும் அப்படின்னு நான் சிலதை பத்திரப்படுத்தி வச்சுக்கிறேன். அது அவன் பத்திரத்துக்காக அவன் வச்சுருக்கிறான்பா, விட்டுருவீங்களா? நம்ம கிட்ட வந்து கேட்டான், நம்ம எப்பா நீ பத்திரமா இருப்பானோ, சரி இது இருந்தா பத்திரம் பொழுகுது, அது இருந்தா பத்திரம் பொழுகுது அப்படின்னு அவன் ஏதோ ஒன்று பத்திரப்படுத்தி வச்சிருக்கான், விட்டுருவீங்களா? அப்போ இதுலதான் எனக்கு ஒரு சந்தேகம். என்னோட இறப்பை நீங்க மட்டும் விரும்பல, உங்களுக்கு எஜமானரும் விரும்புறாரோ அப்படிங்கிற எண்ணம் எனக்கு அப்பதான் தோணுது. ஆளும் அதிகாரத்தில் இருக்கிறவங்கள நீங்க சொல்றீங்க. ஆமா, ஏன்னா நீங்க நீதியெல்லாம் திருப்பி அனுப்புறதை பத்தி தொடர்ச்சியா பேசிட்டு இருக்கீங்க, அதுவும் காரணமாக இருக்கலாம். ஏன்னா அதற்கு முன்னாடினே அவ்வளவுதான், ஒரு வாரம் டைம் முடிஞ்சிடும். எவன் வந்து எங்க அடிப்பான், எவன் எங்க பாம்பை வீசுவான், எங்க என்ன பண்ணுவான்னு எங்களுக்கு தெரியாது அப்படின்னு விடுதலை தேசத்துலேருந்து பேட்டி கொடுத்தெல்லாம் பார்த்தீங்களா? ஒரு வாரத்துக்கு முன்னாடி, அதாவது இந்த சம்பவத்துக்கெல்லாம் முன்னாடி, கைதுக்கு முன்னாடி. ஆமா முன்னாடி. அதெல்லாம் நாங்கள் பொறுப்பு இல்லை. அவ்வளோ இது எவ்வளோ பேர் இயக்க தொண்டர்கள் இருக்கிறாங்க, யார் என்ன பண்ணுவாங்கன்னா அப்புறம் என்ன ஆகுது, அதெல்லாம் நடக்க தான் செய்யும். இன்னும் ஒரு வாரம் தான் டைம் அப்படிலாம் கொடுத்தாங்கல்ல. இப்போ நான் அந்த மாதிரி ஒரு ஆளுக்கு சொல்கிறேன், என்ன கவர்மெண்ட் விட்டுருமா, போலீஸ் விட்டுருமா? அப்போது ஏன்னா வெளிப்படையாக சொல்லலாம், அதெல்லாம் வாங்க வேண்டிய இடத்துல பர்மிஷன்லாம் வாங்கிட்டோம், ஒன்றும் பிரச்சனை இருக்காது. இன்னும் பாரு ஒரு வாரத்தில் என்ன நடக்குது, வாங்க வேண்டிய இடத்துலலாம் பர்மிஷன் வாங்கி அப்படின்னா அதிகார மட்டத்தில் இருக்கிறவங்கன்னு அர்த்தம். அது என்ன ஜீவோ போட்டு கொடுத்தாங்கன்னு தெரியல எனக்கு. இல்லை என் பேரை போட்டு கொடுத்துருக்காங்களா, இல்லை சிகப்பா கொஞ்சம் நல்லா தாட்டியாக இருப்பான் அப்படின்னு கொடுத்தாங்களா, இல்லை எங்கள் அப்பா பேர் சன்னாப்பு இது அப்படி போட்டு கொடுத்தாங்களா என்னன்னு தெரியல. அப்போ ஆர்டர் வாங்கிட்டோம், உத்தரவு வாங்கிட்டோம், சரி பார்த்து செஞ்சீங்க அப்படின்னு சொல்லிட்டாங்கல்ல. ஏன்னா இது நான் சொல்லலை, யூடியூப்ல பேட்டி கொடுக்குறானுவன் ஒரு வாரத்துக்கு முன்னாடி, கொஞ்ச நாளைக்கு முன்னாடி. இதுக்கு முன்னாடி அந்த திண்டுக்கல் பிரச்சனைலாம் வந்ததுல, அப்போ அந்த நேரத்தில் அந்த மேலே அவ்வளோ பிரச்சனை அப்போலாம் வந்ததில்ல. அப்போ நான் இப்போ சிறைக்கு போன பிறகு, இப்போ சிறையில் ஏகப்பட்ட விடுதலை சிறுத்தை பொறுப்பாளர் 4-5 பேர்லாம் இருக்கிறான். அவன்லாம் அழுகுறான், என்ன பொய் வழக்குனேன், குண்டாஸ் போட்டாங்கண்ணே அப்படின்னு. அந்த நிர்வாகிகள், அந்த கட்சி நிர்வாகிகளே குண்டாஸில் இருக்காங்க. ஆமாம், நான் என்ன சொல்கிறேன், ஏர்போர்ட் மூர்த்தியை குண்டாஸ் பண்ணணும்னு ஒரு 30 பேர் கொண்ட வழக்கறிஞர் குழுவை போட்டு எங்கெங்கே போய் காலில் கையில் விழணுமோ விழுந்து அதை இதை சொல்கிறீங்க. ஏன்னா அந்த 30 பேர் அந்த பாவம் இல்லை, அவன் உள்ள இருக்கான்ல. ஏன்பா எங்க வாப்பா என்னப்பா உனக்கு பிரச்சனை, எதப்பா குண்டாஸ் புக்கு கொடுப்பா, உன் கேஸ் என்னப்பா, அதையெல்லாம் நீங்க பண்ணணும்ல. அதுல ஒருத்தர் கூட என்னமோ கண்ணாமண்ணான்னு பேசினாராம், இப்ப பேசணுமே. அதாவதுங்க வாழ்க்கையில இந்த குண்டாசுன்னு இருக்குல்ல, 1 வருஷம் சிறைங்கிறது ரொம்ப மோசமானது. அது உயிர் எடுக்கிறது 2 தாங்க லாஸ்ட். இந்த 2த்தையும் கடந்து வந்துட்டேன், பார்த்துட்டு வந்துட்டேன். அப்புறம் என்ன வச்சு இவங்களை பார்க்கணுன்றது, இதுக்கு மேல் வச்சு பார்க்கறதுலாம் ஒன்றும் இல்லை. பச்சையா புட்டு வச்சிருவேன். நீ என்ன பண்ணுவ, நீ திருப்பி பின்ன குண்டாஸ் போடுவியா, இல்லை திருப்பி நான் ஆளை வச்சு கொள்ளுவியா? இவ்வளோதானே பாதுகாப்பு இந்த அரசு உங்களுக்கு கொடுக்குமா?
ஏன்னா இவங்க கொடுக்க வேணாண்ணே. ம். ஏம்பா நீங்கள் ரூட்டு போட்டு கொடுக்காம இருந்தால் போதாதாப்பா? ம். அப்படி தானே இருக்குது இப்போ. ம். இப்போ எங்கேயோ ஒரு இடத்துல சண்டை நடந்துன்னு வச்சிங்களேன், ம். ஏதோ 2 குரூப் அடிச்சு நாங்கள் போகலாம். ஏங்க டிஜிபி ஆஃபீஸ் வாசல் இல்லைங்க, ம். 10 அடி தாங்க டிஜிபி ஆஃபீஸுங்க. எனக்கும் ம். எவ்வளோ போலீஸ் அங்கே முனையில் இருக்குது, ம். கூட வேற 2 3 போலீஸ், இந்த பக்கம் போலீஸ். ஏன் ஒருத்தரும் வந்து தடுக்கல? ம். இல்ல கேள்வி வருது இல்ல? மூர்த்தி விசிகா சண்டை, ம். பரையர் பேரவை விசிகா விடுதலை சிறுத்தை சண்டைன்றதால தடுக்காம விட்டீங்களா? ம். இல்ல 2 பார்ட்டி மோதிக்கினா கூட நாங்க வந்து எங்ககிட்ட வந்து கம்ப்ளைண்ட் கொடுங்க, ம். அப்பதாங்க நாங்க பண்ணுவோம். எங்க எல்லை வந்து டிஜிபி ஆஃபீஸ்க்குள்ள யாரும் வந்துடக்கூடாது ம். அப்படின்றதுக்காக நாங்கள் கேட்ல நிற்கிறோங்க. ம். நாங்கள் மற்றதெல்லாம் பார்க்க மாட்டோங்க. அது அந்த கன்சர்ன் எந்த போலீஸ் லிமிட்டோ அந்த போலீஸ் அங்கே இருந்தாங்கன்னா கேளுங்க. ம். நாங்கள் வேற போலீஸுங்க ம். அப்படின்னு போலீஸ் சொல்ல முடியுமா? ம். சொல்லுங்க. இப்போ சிறையில் இருந்த அந்த குண்டாஸ் அவங்களும் வீசிக்காதான் அவங்களும் உங்ககிட்ட சொல்றாங்க. ஆமா. ம். அப்போ இதுக்கெல்லாம் நீ செய்யணும்ல. ம். அப்போ உங்க இஷ்டத்துக்கு நீங்க வந்து என்ன வேணாலும் பண்ணுவீங்க. இதை இன்னைக்கு பாருங்க, ம். சீட்டு பேரம் நடக்குது. ம். என்ன நான் என்னென்ன சொல்றது, டீ கடை நின்றுந்தோம்னா, ம். சார் ஒரு டீ வாங்கி கொடு சார். யாரு? பிச்சைக்காரனோ? ம். பிச்சைக்காரனா கூட பாரு கமெண்ட்ல என்ன போடும், உதவி கேட்பான்னு சொல்லுவோமே. ம். பிச்சைக்காரனா ஒரு டீ வாங்கி கொடுன்றான். ம். ஒரு ஹோட்டல் முன்னாடி நின்னா, சார் ஒரு சாப்பாடு வாங்கி கொடு சார். ம். ஒரு அரிசி கடை முன்னாடி நின்னா, இதெல்லாம் என் சொந்த அனுபவம். ம். அரிசி கடை முன்னாடி நின்னா, சார் ஒரு நாளைக்கு அரிசி வாங்கி கொடு சார். ம். எங்க பிச்சைக்காரங்க கூட டிமாண்டோட பிச்சை கேட்கறாங்க. ம். இவங்க கேட்குறாங்க, ம். நாங்கள் இத்தனை ஆண்டுகள் முட்டி போட்டு நிற்கிறோம். நேற்று வந்த பிரேமலதாவுக்கு ம். ஒரு மேல் சபை எம்பி கொடுத்துட்டீங்களா? ம். நீங்களா முன் வந்து ம். விடுதலை சிறுத்தைக்கு ஒரு மேல் சபை எம்பி கொடுத்தாங்கன்னா ம். எப்படியா? நீங்களா முன் வந்து. ம். சரி. ஏய் 20 வருஷத்துக்கு முன்னாடி ம். 5 ரூபாய்க்கு விற்ற பட்டை சோறு தக்காளி சாதம் இன்னைக்கு 50 ரூபாய் விற்கிது. ஏன்னா உண்மைடா, நீங்கள் அந்த 6 விட்டு தாண்ட மாட்டுறீங்க. இரட்டை இலக்கம். அது இரட்டை இலக்கம்னா 99க்கு தான் இரட்டை இலக்கம். ம். என்னது இது? அது எங்க நிலைப்பாடு. நாங்க அரசியல் நடத்துறோம் தம்பி. நாங்க எப்படி வேணாலும் முடிவு எடுத்துட்டு போறோம். எங்க கட்சி முடிவு எடுக்க. அதை சொல்லி அதை அரசியல் பேசுறதுக்கு நீங்க யாரு? இன்னொரு சமூகத்தை பெரும்பான்மையாக கொண்ட இயக்கமோ கட்சியோ ம். நாங்கள் இரட்டை இலக்கம் கேட்போம், ம். நாங்கள் வந்து அதை கேட்போம், இதை கேட்போம்னா நான் யாரு ம். அதை விமர்சனம் பண்ணுறதுக்கு? ம். பார்க்குறவன் எவ்வளோ கேவலான்னு நிற்பான். எப்பா என்னடா பெரிய சமூகன்றானுவா, வாயை விட்டு கேட்க மாட்டான். ம். 5 பிச்சைக்காரன் 5 ரூபா போட்டோம்னா தீக்கடாச்சிடுறான். ம். 10 ரூபா இருந்தால் கூட எல்லாம் போடணும். இப்போ இதெல்லாம் நாங்கள் கேட்கக்கூடாதா? ம். இது ஒட்டுமொத்த சமூகத்துக்கான அசிங்கம் தானே. ஆமா. ம். இப்போ செட் ஆகலாம், போ வேற எங்கன்னா போ. ம். என்ன எடுப்பது உனக்கு? இல்லைன்னா இங்கே தான் இந்த ஏட்டையாக கூட தான் நான் வந்து போவன்றது எதனா இருக்குதா? ம். அப்போது உங்களோட நலன் எதில் இருக்கணும்? இந்த இனம் இந்த சமூகம் வளர்றதுல இருக்கணும். அம்பேத்கர் சொல்றாரு, அதிகாரத்தை நோக்கி போ, ம். அதிகாரத்தை இப்போ கைப்பற்ற. அதிகாரத்தை நோக்கி போகல, கைப்பற்றலன்னு சொல்றீங்களா நீங்க? இங்கே தான் 6க்கும் 7க்கும் தான் முட்டின்னு இருக்கிறேன். ம். இப்போ இடையில ஒரு ஸ்டேட்மெண்ட் பார்த்துருப்பீங்க, நாங்கள் ஆளுகின்ற கட்சியும் இல்லை, ஆள துடிக்கிற கட்சியும் இல்லை. ம். சரி, என்னதான் அப்போ நீங்கள் அப்படி ஒரு கேள்வி இருக்கா இல்லையா? வருது, கட்டாயம் வருது. ம். தொடர்ந்து திமுகவை தாங்கி 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 திமுகவே மாறிட்டீங்கல்ல. ம். நீங்கள் தான் வந்து ஏதோ விடுதலை சிறுத்தை தலைவர்னு சொல்கிறீங்க, உங்கள் கூட இருக்கிறவெல்லாம் திமுக இருக்கிறான். இப்போ ம். 20 சீட்டில் ஆரம்பிக்கிறாங்க இவங்க. ம். அட கேட்கறத ஒரு படத்தில் வடிவேலு கேட்குறா, அண்ணா கிட்ட ஒன்றும் கேள்டா, ம். ஒன்றும் கேள்டான்னுவான்ல, ம். அந்த மாதிரியாவது கேட்குறீங்களா? ம். 20ல் ஆரம்பித்து அப்புறம் 16 12 அப்புறம் 10ல் வந்து நின்று, ஏப்பா அதெல்லாம் முடியாதுப்பா. ம். இப்போது அதை கூட ஒரு ஜோக்கா ஒருத்தர் சொல்கிறாரு, அந்த தேர்தல் குழு போட்டாங்கல்ல, ம். அங்கே போய் மொன சீட்டில் உட்காந்தாராம். ம். அதுக்கு அதான் நெக்கலுக்கு ஒருத்தர் கப்பல் ஒருத்தருக்காரு, நெக்கல் பிடிச்சவர். ம். இது என்ன இது தேர்தல் பணிக்குழு தானே, அது சீட்டு தானே பேச வந்திருக்க, ம். நல்லா நவுந்து தான் தாராளமாக உட்காரேன் ம். அப்படின்னாராம். புரியுதா அப்போ எப்படி நெக்கல் பண்ணுறாங்கன்னு? ம். அப்போது நாங்கள் இவ்வளோ கொடுங்க அவ்வளோ கொடுங்க, இவ்வளோ சீட்டு கொடுத்து நாங்கள் துட்டையும் நாங்களே கொடுத்து ம். ஜெயிக்க வரத்துக்கு நாங்களே ஜெயிச்சுக்க போகிறோம். ம். இல்லைங்க, காங்கிரஸுக்கு வந்து 28 எல்லாம் கொடுத்துருக்கீங்க, ஒரு எம்பி கொடுத்துக்கிறீங்க, அதுலேயும் எஸ்சிலாம் இருக்கிறாங்க ம். அப்படின்னு அவங்க சொல்லிக்கிறாங்க. இவர் என்ன சொல்லிக்கிறாரு, ஏங்க நாங்கள் அதுக்குன்னே இருக்கிற தனி ஆளுங்க இல்லைங்க. ம். என்னது
அதுக்குன்னு இருக்க தனி கட்சி தான். அதுக்குன்னே இருக்கிற எதுக்கு ம் எஸ்சிக்கே இருக்கிற கட்சி நாங்க தானுங்க. ம் ஏன் அங்க போய் எஸ்சிக்கே இருக்கிற கட்சி நாங்க தான் சொல்றேன். ம். அப்ப நாங்க இதை கேட்க கூடாதா? ம். சொல்லுங்க, நியாயத்தை சொல்லுங்க. நியாயத்தை தொடர்ந்து நம்ம பேசுவோம் தம்பி. ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு. நன்றி, வணக்கம்.